வணக்கம். தமிழ் எழுத்தாளர்கள், சிறுகதை எழுத்தாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்த சிறுகதை எது தமிழில் அப்படின்னா, தமிழில் நாவல் வந்ததா சிறுகதை வந்ததான்னா, நாவல் தான் முதல்ல வந்தது. பிரதாப் முதலியார் சரித்திரம் தான் முதல் நாவல், 1879. அதை எழுதினவர் வந்து மாயூரம் முன்சி வேதநாயகம் பிள்ளை. அதே முதல் சிறுகதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து குளத்தங்கரை அரசமரம் அப்படின்னு வாவேஸ் ஐயர் எழுதின அதுதான் முதல் சிறுகதைம்பாங்க. மங்கையர்க்கரசியின் காதல், குளத்தங்கரை அரசமரம்னும்பாங்க. இந்த சிறுகதை நடைக்கு ஒரு பெருமை கொடுத்தவர்கள் யாரில் முக்கியமானவங்கன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேரை சொல்ல முடியும். ஆனால் சிறுகதை உலகில் தனக்கென ஒரு தனி நடையை கொண்டு வந்தவர் யார் என்று கேட்டால் விருத்தாச்சலம். இவருடைய தந்தையார் தாசில்தாராக இருந்ததுனால இவர் திண்டிவனம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் எல்லாம், கடலூர் இதில் எல்லாவற்றிலையும் பள்ளிக்கூடத்தில் படித்தார். பிறகு கல்லூரி படிப்பு எங்கே படித்தார் அப்படின்னா, இந்து கல்லூரியில் படித்தார். அதாவது இவனுடைய சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம், திருநெல்வேலியில் இந்து கல்லூரியில் படித்தார். எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னன்னு கேட்டால், அந்த இந்து கல்லூரியில் இவருடைய 100ஆண்டு விழா நடந்தது. அதாவது கல்லூரியே பழசு. ஏன் பழசுன்னு சொல்கிறேன்னா, அதில் தான் வஉசி படித்தார், வஉசி சிதம்பரம் பிள்ளை, கப்பல்வழி தமிழன். அதில் தான் பாரதியார் படித்தார். அந்த பழைய பள்ளிக்கூடத்தில் இவர் பழைய மாணவராக இருந்ததுனால இவருக்கு 100ஆண்டு விழா கொண்டாடினாங்கன்னா, அது எவ்வளோ பழைய பள்ளிக்கூடம் பாருங்கள். அங்கே படிச்சுட்டு இளங்கலை முடித்த பிறகு சென்னைக்கு போகிறார், வேலைக்கு போகிறாரு, வேலை தேடி போகிறார். நிறைய பத்திரிகைகளில் அவர் வந்து தினமணியில் இருந்திருக்காரு, மணிக்கொடிங்கிற ஒரு இதழ் அதில் இருந்திருக்காரு. பிச்சமூர்த்தி போன்றவர்களோட, கூப்பாராஜோகலனுடெல்லாம் அவர் பணியாற்றிருக்காரு. எழுத்தாளராக இருந்து இவருடைய படைப்புகள்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பேசக்கூடிய ஒரு படைப்பு கடவுளும் கந்தசாமி பிள்ளைங்கிற ஒரு படைப்பு. அதுலேயும் குறிப்பாக பொன்னகரம் என்கின்ற கதை, அது கூட இப்போ சமீபத்தில் நம்ம பாடத்திட்டத்திலேருந்து எடுத்துட்டாங்க. ஏன் எடுத்தாங்கன்னு கேட்டால், அதில் சொல்லப்படுற நல்ல விஷயங்கள் இருக்குது, அது ஏதோ ஒரு காரணத்தில் எடுத்துட்டாங்க. ஆனால் பொன்னகரமும் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் இன்னும் பல சிறுகதைகளும் இன்றைக்கு பேசப்படுகிறது. இவர் எழுதின சிற்றன்னை என்கின்ற படம் தான் மகேந்திரன் அவர்கள் எடுத்த உதிரிப்பூக்கள் படத்தினுடைய கதையும்பாங்க. கடவுளும் கந்தசாமி பிள்ளைங்கிற கதையை இன்றைக்கி நம்ம பேசினாலும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, திருவிளையாடல் புராணத்தில் சிவபெருமான் பூமிக்கு வந்தார்னு சொல்கிறேன் பாருங்க, அதை அவர் அப்படியே கதையில் வச்சுருப்பார். சினிமா உலகத்துலேயும் இவர் இருந்தார். ஔவையார் படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மதனவல்லிங்கிற படத்தில் இருந்திருக்காரு. ஜெமினி திரைக்கதை இதுகளில் வேலை பார்த்தார். தியாகராஜ பகதூருடைய ராஜமுக்தி அப்படிங்கிற அந்த படத்தில் கதை எழுதுவதற்காக அவர் வந்து புனே போயிருந்தபோது காசநோய் இவருக்கு ஏற்பட்டு தன்னுடைய 42வது வயதில், அதாவது 1948 இவர் வந்து மறைஞ்சு போகிறாரு. ஆனால் இவர் எழுதின 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகள், இது முழுவதும் இன்றைக்கி தொகுத்து புதுமைப்பித்தன் கதைகள் கொண்டு வந்திருக்காங்க. மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர், மிகச்சிறந்த கவிஞர். அதுவும் மரபு கவிதை எழுதுறதுனா அப்படி எழுதுவார். திருச்சிற்றம்பல கவிராயருங்கிற பேரில் எழுதுவார். பல புனைப்பெயர்கள்லையும் எழுதுவார். அதே போல் எழுத்து நடை, நாடகம் வந்து வாக்கும் வக்கும் அப்படின்னு ஒரு நாடகம் எழுதிப்பார். அதாவது கல்வியா செல்வமா வீரமானு சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் வந்தது. அதுபோல் அதை வந்து எழுதுனது இவர் தான் எழுதியிருப்பார். இப்படி நாடகம் எழுதி, மொழிபெயர்ப்பு செய்து, சிறுகதைகள் எழுதி, திரைக்கதைக்கு வேலை பார்த்து, இவ்வளவு இருந்தாலும் கூட வாழ்க்கையில் வறுமை இருந்ததுங்க, கஷ்டம் இருந்தது. அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மற்றத்தையும் தாங்கி கொண்டு எழுத்தில் ஒரு வகையான அங்கதச்சுவையோடு இவர் எழுதுகிற அந்த எழுத்து நடைக்கு இணையாக எதையும் சொல்ல முடியாது. ஆக புதுமைப்பித்தன் என்றால் சிறுகதை, சிறுகதை என்றால் புதுமைப்பித்தன் தான். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பல செய்திகளை நாளும் கேட்கலாம், அரிய பல செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.